அன்பு காட்டு யூடியூப் சேனல் நேயர்களுக்கு 79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறேன். நம்ம நாடு ஏன் வல்லரசு ஆகலை அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ளே இருக்குது. அதாவது இந்தியா வல்லரசு ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவரும் அறிவியல் விஞ்ஞானியுமான ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் நம்முடைய மாணவர்களுக்கு ஏராளமான வகுப்புகளை எடுத்திருக்கிறார். ஆனால் அவருடைய ஆசை 2020 வந்தும் 2025 தொட்டும் நம் நாடு வல்லரசு ஆகவில்லை என்றால் அதற்கு என்ன காரணம்? சரி, இனி வரும் காலங்களில் இந்தியா வல்லரசு ஆகுமா என்று கேட்டால் ஆகாது என்றுதான் என்னுடைய எண்ணங்கள் தோன்றுகிறது. அதற்கு முக்கிய காரணம், இந்தியா வல்லரசு ஆகணும்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா அதற்கு 5 வகையான ஆற்றல்கள் நமக்கு தேவை. முதல் ஆற்றல் பொருளாதார வலிமை கொண்ட ஒரு ஆற்றல். பொருளாதாரம், அதாவது விவசாயம், ஏற்றுமதி இறக்குமதி, தொழில் வளர்ச்சி, இது எல்லாமே நமக்கு கண்டிப்பாக தேவை. ஆனால் ஒரு காலத்தில் இந்த உலக நாடுகளே பார்த்து வியக்கும் அளவிற்கு அதிக பொருளாதாரங்கள், பொண்ணு, மாணிக்கம், தங்கம், வெள்ளின்னு சொல்லி ஏகப்பட்ட தனிம வகைகள் அதிகமாக இருந்த நாடு எதுன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்தியா தான். அதுலேயும் முக்கியமாக சொல்லப்போனால் தமிழ்நாடு. இந்த தமிழ்நாடுன்னு சொல்லும் பொழுது இங்கே அறிவார்ந்த அறிவாற்றல் நிறைந்த மனிதர்கள் ஏராளம். தமிழர்களைப் போல ஒரு அறிவாளிகள் இல்லவே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். காரணம், அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கு முன்பாகவே இந்தியா உலகம் ஒரு உருண்டை என்பதை இந்த உலக நாடுகளுக்கு அறிவித்தவர்கள் தமிழர்கள். ஆனால் அப்படி இருக்கின்ற பொழுது ஏன் நம்ம இந்தியாவால் வல்லரசு ஆக முடியலன்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா பொருளாதார வலிமைகள் கொண்ட ஒரு நாடாக நம்ம மாறாமல் இருந்ததற்கு காரணம் நம்ம நாட்டிடையே இருந்த ஒற்றுமை இல்லாத ஒரு சூழ்நிலை தான். ஏற்ற இறக்கங்களும் தான், ஏற்ற தாழ்வுகளும் தான், சாதிய பாகுபாடுகளும் தான், மத வெறிகளும் தான் நம்முடைய நாடு இந்தியா வல்லரசு ஆகாமல் இருப்பதற்கான முக்கிய காரணமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் பொருளாதார வளர்ச்சி என்பது ஒரு முக்கியமான வளர்ச்சியாக பார்க்கப்படுகிறது. அதன் அடுத்தபடியாக இராணுவ ஆற்றல் வலிமை மிகுந்த இராணுவ ஆற்றலாக இருக்க வேண்டும். நம்ம ஒரு நாடு சுற்றி நல்ல ஒரு பாதுகாப்போடு இருக்கணும்னா அதுக்கு கண்டிப்பாக இராணுவ ஆற்றல் தேவை. 2. மூன்றாவது ஆற்றல்னு பார்த்துட்டிங்கன்னா அறிவியல் வளர்ச்சி மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சி. அறிவியல் வளர்ச்சின்னு சொல்லி நம்ம பார்க்கின்ற பொழுது விண்வெளி சார்ந்த ஆய்வுகள், புது புது கண்டுபிடிப்புகள், இவைகள் எல்லாமே அறிவியல் சார்ந்த ஆய்வுகளில் தான் நமக்கு வரும். அப்போ 3 ஆற்றல் முடிஞ்சிருச்சு. 4வது ஆற்றல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா கல்வி மற்றும் கலாச்சாரம். கல்வி அப்படின்னு சொல்லி வரும்போது நிறைய பிரச்சனைகள் இருக்குது நம்ம இந்தியாவில். அதாவது அரசாங்கம் கல்வி கூடங்களை நடத்த முடியாமல் தனியாருக்கு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் விட்டு கொண்டு வருகின்றன. இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஒரு அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற மாணவனை விட தனியார் பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அதிக ஆற்றல் பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் அதற்கு பணம் கட்டி தான் படிக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அப்படி இருக்கின்ற பொழுது கல்வி வளர்ச்சியில் நம் இந்தியா முன்னேற வேண்டுமென்றால் அனைவருக்கும் சமமான கல்வி, அனைவருக்கும் ஆற்றல் நிறைந்த கல்வி இலவசமாக கொடுக்க வேண்டும். கலாச்சாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம இந்தியாவுடைய கலாச்சாரம் இந்து மதத்தை தழுவியதாக தான் இந்த நம்முடைய கலாச்சாரம் இருக்கிறது. ஆனால் அந்த இந்து மதத்தில் நல்ல நல்ல கருத்துக்களும் நல்ல நல்ல போதனைகளும் நிறைய வலியுறுத்தப்படுகின்றன. ஆனால் அந்த நல்ல நல்ல கருத்துக்களையும் நல்ல நல்ல போதனைகளையும் அந்த கலாச்சாரம் பண்பாட்டை அரசியல் நோக்கத்திற்காக இப்பொழுது இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் மாறி மாறி அதை சீர்குலைத்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படி சீர்குலைத்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை அப்பாவி மக்கள் மத்தியிலும் திணிக்கிறார்கள். அது அவர்களுடைய பெரிய மூட நம்பிக்கைகளாக மாறி ஆன்மீக சிந்தனைகள் முழுவதுமாக போய்விட்டது. அந்நிய நாடுகள், அதாவது வல்லரசான நாடுகளை நம்ம ஒப்பிடும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா தெய்வத்தை வணங்குவார்கள். அதை அந்த கோயிலுக்குள்ளாரையே அந்த நம்பிக்கையை விட்டுடுவாங்க. அதாவது சாமியை கும்பிட்டுட்டு கோயிலில் விட்டுட்டு வெளியில் வந்த பிறகு ஒவ்வொருத்தரும் ஒரு தன்னுடைய சுய புத்தி, சுய ஆற்றலை பயன்படுத்தி தான் அவர்கள் வாழ்வார்கள். ஆனால் இந்தியாவில் அப்படி அல்ல. தொட்ட 90க்குமே சாஸ்திரம் சம்பிரதாயம் பார்ப்பார்கள். அதனால் அறிவாற்றல் அதிகம் நிறைந்த நாடு இந்தியா, அதிலும் முக்கியமாக தமிழர்கள் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இது போன்ற மூட நம்பிக்கைகள் வந்துதான் இங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுடைய மூளையை
மழுங்கடிக்க வைத்து விட்டது அப்படின்னு நம்ம சொல்லணும். அதற்கு அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஆட்சிக்கான ஆற்றல், நல்ல ஆட்சி, 5வது ஆற்றல், நல்ல ஆட்சி செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீதித்துறை, அரசு அதிகாரிகள் சார்ந்த துறைகள், காவல்துறைகள், இவைகள் எல்லாமே ஒரு நல்ல ஆட்சி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த நாட்டை ஆளக்கூடிய அரசியல், பிரதமர், முதல்வர், இவர்கள் எல்லாருமே ஒரு சிறந்த நியாயமான சமத்துவமான அனைத்து மக்களுக்குமான ஒரு ஆட்சியை நடத்த வேண்டும். அப்படி நடத்தினால்தான் நான் சொன்ன இந்த 5 ஆற்றல்கள் வலிமை பெற்று இருக்க வேண்டும், ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ தான் இந்தியா வல்லரசு ஆகும். அந்நிய நாடுகள் எவ்வளவோ அட்வான்டேஜாக நிறைய போயிட்டுருக்காங்க. ஆனால் அமெரிக்காவில் வேலை செய்யக்கூடிய ஒரு அமெரிக்கருடைய வருமானம் வருடத்திற்கு $55,000. ஆனால் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு சென்று அங்கே வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இந்தியருடைய வருட வருமானம் $1,20,000. யோசிச்சு பாருங்கள். அப்போது அந்த அமெரிக்காவை வல்லரசு நாடாகவும் பொருளாதாரத்தில் மேம்பட்ட நாடாகவும் கொண்டுட்டு போக செய்கிறது யாருன்னா இங்கிருந்து சென்ற ஒரு இந்தியன் தான். சரி, ஏன் அந்த இந்தியாவுடைய வல்லரசை ஆக்கணுங்கிறதுக்காக இங்கே இருக்கிற பொருளாதாரத்தை ஏன் உயர்த்தக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய பாகுபாடுகள், திறமைக்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு தன்மை, சாதிய பாகுபாடுகள் தான் நான் முக்கியமாக சொல்ல வருவேன். புரியுதுங்களா? ஒரு கிரிக்கெட் விளையாட்டில் கூட ஆதிக்க சாதியை சார்ந்தவர்கள் தான் இப்பொழுதும் கோல் வச்ச முடியும். உச்ச நீதிமன்ற நீதிபதிகளாக வருபவர்கள் கூட உயர்ந்த சாதிகளில் இருப்பவர்கள் தான் வர முடியும். அவர்களுக்கு திறமையெல்லாம் முக்கியமல்ல, சாதி தான் இந்தியாவுடைய முக்கியமான நோக்கமாக இருந்து கொண்டு இருக்கிறது. அதுதான், அதற்காக தான் என்னதான் சட்டத்தை அம்பேத்கர் அவர்கள் எழுதியிருந்தாலும் சாதிதான் என் தேசம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும் என்று சொன்னார் அம்பேத்கர் அவர்கள். அதற்கு காரணம் இந்தியா வளர்ச்சியை தடுப்பதும் திறமையானவர்களுக்கு மதிப்பு கிடைக்காமல் போவதும், அதனால் நாட்டினுடைய வளர்ச்சி பாதிக்கப்படுவதற்கான முக்கிய காரணம் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள், சாதிய பாகுபாடுகள், மத வெறிகள். அப்படி தான் நம்ம சொல்ல முடியும். அதனால் இந்தியா வல்லரசாகலன்னு சொல்லி நிறைய பேர் கேள்விகள் எழுப்புகிறாங்க. இராணுவத்தில் மட்டும் பலமடைந்து விட்டால் போதாது, பொருளாதார ஏற்றுமதி இறக்குமதியில் மட்டும் பலமடைந்து விட்டால் போதாது, அறிவியல் வளர்ச்சி, கல்வி வளர்ச்சியிலும் நாம் மேம்பட வேண்டும். கல்வி வளர்ச்சி என்று கேட்டால் மாறி மாறி ஆட்சி செய்யக்கூடிய அரசியல்வாதிகள் என்னுடைய ஆட்சியில் கல்வித்தரம் சிறப்பாக இருக்கிறது, உன்னுடைய ஆட்சியில் கல்வித்தரம் சிறப்பாக இருக்கிறது என்று வாயளவிற்கு மட்டுமே பேசுகிறார்களே தவிர உண்மையிலேயே கல்வித்தரம் ரொம்ப கீழ்நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது. நிறைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. படிச்சுட்டு நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. நிறைய பேர் அந்நிய நாடுகளுக்கு தேடி ஓடுறாங்க. பொருளாதாரத்தை தேடி வெளிநாடுகளுக்கு ஓடும் பொழுது எப்படி இந்தியாவுடைய வளர்ச்சி இருக்க முடியும் சொல்லுங்கள்? அதனால் கல்வி வளர்ச்சியில் இந்தியா இன்னும் மேம்பட வேண்டும். அதேமாதிரி கலாச்சாரம், பண்பாடு அப்படின்னு சொல்லும் பொழுதும் இந்த கலாச்சாரங்கிறத இந்தியா அப்படின்னு சொல்லும்போது வல்லரசு, அதாவது சுதந்திரம் பெற்ற பொழுதில் இருந்த கலாச்சாரமும் இப்பொழுது இருக்கக்கூடிய கலாச்சாரமும் மாறி இருக்கிறது. மதவெறிகள், சாதி வெறிகள் நிறையாவே இருக்குது. ஏன்னா அடிக்கடி இந்த விடயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, இந்த 2 விடயங்கள் தான் ஒரு திறமைசாலியை முன்னோக்கி செல்ல விட மாட்டேங்குது. அந்நிய நாடுகளில் ஒலிம்பிக் போட்டி நடத்தினா அமெரிக்காக்காரன் 50 தங்கம் வாங்கினா, சீனாக்காரன் 60 தங்கம் வாங்கினான்னு சொல்கிறேன். நம்மளால் இந்தியாவில் ஒரு தங்கம் வாங்க முடியாததுக்கு முக்கிய காரணம் என்னன்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, இந்த உண்மையான திறமைசாலிகளுக்கு அங்கே இடம் கொடுக்கப்பட முடியாத ஒரு சூழ்நிலை. அரசியல் சூழ்ச்சி, சாதிய சூழ்ச்சி, மதவெறிக்கான சூழ்ச்சியால் தான் நமக்கு அதுமாரி நம்மளால் ஒலிம்பிக்கில் ஒரு தங்கத்தை கூட பெற முடியலை. அப்போ எப்படி நம்ம நாட்டை வல்லரசு நாடுன்னு சொல்லி நம்ம அறிவிக்க முடியும்? நம்முடைய பிரதமர் அவர்கள் பொருளாதாரத்தை மேம்படுத்தி விட்டார், இராணுவத்தை பலப்படுத்தி விட்டார் அப்படின்னா இந்த 2 இதை வச்சு மட்டும் நமக்கு வல்லரசுங்கிற அந்தஸ்து கொடுத்துருவாங்களா? சரி, இவன் வல்லரசுன்னு சொல்கிறானே, வல்லரசுனா என்ன சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான நாடு, பேராதிக்கம் கொண்ட ஒரு நாடு, உலக நாடுகளை எல்லாம் அச்சுறுத்தக்கூடிய அளவிற்கு பொருளாதார வளர்ச்சியிலும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய மூளை வளர்ச்சியிலும் மேம்பட்ட நாடு என்று அர்த்தம். ஆனால் அதையெல்லாம் தூக்கி சாப்பிட்ற அளவு தான் நம்ம இந்தியர்கள் இருக்காங்க. அதான் இப்போ சொன்னேன்,
அமெரிக்காவில் இந்தியருடைய டாலர் வந்து 1,20,000 கோடி $20,000. அதே நாட்டில் வேலை செய்கிறவங்களுடைய வருமானம் சராசரி வருமானம் $55,000 சொன்னேன். அப்போது இந்தியர்களில் அறிவானவர்கள் எல்லாருமே அந்நிய நாடுகளில் சென்று அந்த நாடுகளை வல்லரசாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்தியாவில் அவர்களுக்கு இடமளிக்கப்படாமல் போனதற்கு முக்கிய காரணம் இங்கே இருக்கக்கூடிய திறமையானவர்களுக்கு விடாத ஒரு சூழ்நிலை தான். அதனால் இதெல்லாம் எனக்குள்ளே இருக்கிற ஒரு ஆதங்கம். அதை தான் இந்த யூடியூப் சேனல் மூலிமா சொல்கிறேன். இந்தியா 1947 வந்து சுதந்திரம் அடைஞ்சு இது வரைக்கும் இன்னையோட 79வது சுதந்திர நாள். இந்த 79வது சுதந்திர நாளில் கூட அப்துல் கலாம் அவர்கள் கண்ட கனவு இந்தியா வல்லரசாக வேண்டும் என்று நினைத்த கனவு பலிக்காமல் போனதற்கு காரணம் இந்தியா என்பது வேற்றுமையில் ஒற்றுமை என்று சொல்லிக்கொண்டு காலத்தை கழித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சாதியவாதங்களையும் மதவாதங்களையும் நிரம்பிய நாடு. அதிலே நாம் ஒற்றுமைப்பட வேண்டும். உலக நாடுகள் எதிர்பார்க்கின்ற அளவிற்கு இந்தியர்கள் வந்து ஒன்றுமைப்பட வேண்டும். சமத்துவத்தை பாதுகாக்க வேண்டும். அரசியல்வாதிகள் செய்யும் ஊழல் லஞ்சத்தை தவிர்த்து இந்தியாவிற்காக ஒரு தேசப்பற்றோடு அரசியல் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய ஆசைகள். இப்போ நான் சொன்ன எல்லாத்தையுமே சாதாரண ஒரு அரசு அதிகாரி அல்லாமல் பதவியில் உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய நீதித்துறையிலிருந்து அரசியல் துறையிலிருந்து அரசாங்கத் துறையிலிருந்து அனைவருமே தேசப்பற்றோடு இருந்தார்களே என்றால் கண்டிப்பாக நம்ம நாடு வல்லரசு ஆகும். அப்படி இல்லாமல் லஞ்சமும் ஊழலும் ஒருவரை ஒருவர் குற்றம் சொல்லிக்கொண்டு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் சாதிய அரசியல்களும் சாதிய சாக்கடைகளும் மதவெறி கொண்ட சிந்தனைகளும் இந்தியாவில் இருக்கின்ற வரை நம்முடைய இந்தியா வல்லரசு ஆவது என்பது அப்துல் கலாம் அவர்கள் கண்டது போல ஒரு கனவாக மட்டுமே இருக்கும் என்பதை நம்முடைய அன்பு காட்டு யூடியூப் சேனல் மூலியமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு காட்டுங்கள், அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பு காட்டுங்கள். நம்முடைய இந்திய கலாச்சாரம் சிறப்பு வாய்ந்த கலாச்சாரம். நம்முடைய இந்து மதம் அனைவரையும் அன்போடு அரவணைக்கக்கூடிய ஒரு இந்து மதம். அங்கே அறிவால் வெட்டு ரத்தம் என்று பார்க்கக்கூடிய அளவிற்கு அதை நம்முடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் மாற்றிவிட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். மாற்றி நம்மளை எல்லாம் முட்டாள்களாக திரிய வைத்து விட்டார்கள். அதனால் நம்முடைய தேசப்பற்றோடு இருக்க வேண்டுமென்றால் இராணுவத்தில் இருப்பவர்கள் மட்டும் தேசப்பற்றோடு இருந்து விட்டால் போதாது. உள்ளே ஆட்சி செய்யக்கூடிய அனைவருமே மக்கள் அனைவருமே ஒரு தேசப்பற்றோடு இருந்தால் நம்ம நாடு வல்லரசாகும். அப்படி இல்லாத விட்டால் இந்த 5 ஆற்றல்களை நாம் நிலைநிறுத்தாவிட்டால் வல்லரசு என்ற கனவு பொய்த்து போய் கொண்டுதான் இருக்கும். வெறும் கனவாகத்தான் இருக்கும். இந்த நல்ல நாளில் அப்துல் கலாம் அவர்களை நேசிக்கக்கூடிய ஒரு மனிதனாக நம் நாடு வல்லரசாக சமத்துவத்தை பாதுகாப்போம், சுகாதாரத்தை மேம்படுத்துவோம், கல்வியையும் மருத்துவத்தையும் இலவசமாக கொடுப்போம் என்று இந்த அரசாங்கம் முன் வர வேண்டும். இருக்கின்ற துறைகளையெல்லாம் தனியாருக்கு விற்காமல் அரசாங்கமே ஏற்று அரசாங்க சலுகையில் இந்தியாவை வல்லரசாக்க வேண்டும் என்று இந்த நல்ல சுதந்திர நாளில் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லோரும் மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற சமூகம் சார்ந்து சில கருத்துக்கள் எனக்குள் எழுந்து கொண்டே இருக்கிறது. ஒரு சமூக ஆர்வலராக, ஒரு கவிஞராக, ஒரு பல்திறமை கொண்ட ஒரு மனிதனாக நாம் பதிவிட்டு கொண்டே இருப்போம். அனைவருக்கும் வணக்கம், நன்றி.